வணக்கம். செய்திச் சுருக்கம். நான் பிரிட்டிஷ்காரன் அல்ல. செல்வ பெருந்தகை ஆவேசம். நான் பிரிட்டிஷ்காரன் கிடையாது. அரசு பள்ளிகள் படித்தவன். எனக்கு தெரிந்த இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணினேன். இதை பாராட்டாமல் ஏன் விமர்சனம் செய்கிறீர்கள் என செல்வ பெருந்தகை கேட்டார். விமர்சிப்பவர்களை மனநோயாளிகள் என சாடினார். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தான் சொல்லலாம். பிரிட்டிஷ்காரன் கிடையாது. உங்களை மாதிரி மொத்த படித்தவன் கிடையாது. ரொம்ப தூரத்தில் டிஸ்டன்ஸில் இருக்கிறோம். காதில் உள்ள ஸ்பீக்கர்லாம் அந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கு. நாங்கள்லாம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அரசு பள்ளியில் படித்தவங்க. ஓரளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறோம்ல. இதை பாராட்டமையாக விமர்சனம் பண்ணுறீங்க. நான் என்ன கான்வென்ட்லையா படித்தேன்? சிபிஎஸ்சிலையா படித்தேன்? அரசு பள்ளியில் படித்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆகட்டும், எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். எங்களுக்கெல்லாம் பெரிய தனியார் பள்ளிக்கூடம், தனியார் ஸ்கூல்லாம் தெரியாது. இதை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அவங்க மனநோயாளி எப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. அப்பாவு பக்கத்தில் நின்றிருக்க விஜயை புகழ்ந்து தள்ளிய நடிகை. நெல்லை விழாவில் பரபரப்பு. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் ஜோஸ் ஆலுகாஸ் நடைக்கடை திறப்பு விழா நடைபெற்றது. சபாநாயகர் அப்பாவு ரிப்பன் வெட்டி கடையை திறந்து வைத்தார். நடிகை ஐஸ்வர்யலட்சுமி குத்துவிளக்கேற்றினார். அப்போது விஜய் அரசியலில் குதித்தது பற்றி குதூகலத்துடன் பேசிய ஐஸ்வர்யலட்சுமி, விஜய் ஜெயிக்கணும்னு பிரேயர் பண்றேன் என்றார். தமிழ்நாட்டில் ஓட்டு இருந்திருந்தா விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன் என்றார். இது ஒரே ஒரு ஆமா, ரொம்ப கேரளால இருக்கேன், இங்க ஓட்டு இல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் விஜய் சார் ஃபேன்ஸ். அப்ப இது அந்த வருத்தம் இருந்தது எங்களுக்கு. ஐயோ, இந்த வாட்டி தமிழ்நாட்டுல போய் இருக்கலாமே ஓட்டு இல்லையேன்னு. அம்மா ரொம்ப விஷஸ் பிரேயர்ஸ் எல்லாமே இருக்கு. ஏன்னா எனக்கு அது நம்ம இந்த பொலிட்டிக்ஸ பத்தி பேசாது இதெல்லாம் எல்லாரும் சொல்வேன். ஆனா அவர் பேசுற வார்த்தைகள் கேட்கும் போது, ஏன்னா அந்த மனிதனுக்கு எந்த தேவையுமே இல்லை. இப்போ பொலிட்டிக்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, மக்களோட அன்பு இருக்கு, ஆதரவு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப அவர் பொலிட்டிக்ஸ் வரணும்னா அவருக்கு மக்கள் மீது ஒரு அன்பு இருக்கு. அவருக்கு ஒரு திருப்பி எனக்கு கொடுக்கணும், எனக்கு இவ்வளவு கொடுத்த மக்களுக்கு எனக்கு திருப்பி கொடுக்கணும், அந்த ஒரு ஃபீலிங்னாலதான் அவர் வருது இல்ல. சோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் தட். எனக்கு அது பார்க்கும்போது ஏதோ ஒரு ரொம்ப பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு பார்க்கும்போது. வரணும்னு ஆசை இருக்கு, ரொம்ப ஆசை இருக்கு. மை பிரேயர்ஸ் ஆல்சோ. பார்க்கும்போது எல்லாம் மீடியால எல்லாம் பார்க்கும்போதும் அப்படிதான், மக்களுக்கும் அதே ஆசை இருக்குன்னு தோணுது. ஆனா நான் அது பேசக்கூடாது, மக்கள் தான் அது பேசணும். அடுத்த 7 நாளுக்கு சம்பவம் இருக்கு. குடை எடுத்துட்டு போக மறந்துடாதீங்க. வானிலை மையம் முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை, காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 நாட்களில் எங்கெங்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மேற்கு ராஜஸ்தான் முதல் குமரிக்கடல் வரை, கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், விதர்பா, தெலங்கானா, ராயலசீமா மற்றும் உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் 8ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், திருச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை கோவை, திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். 4ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். 5ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். 6ஆம் தேதி நீலகிரி, கோவை மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். 7ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். 8ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
ஹாஸ்டலில் தங்கி இருக்கீங்களா? உங்க தலையில விழுந்தாச்சு பேரிடி. ஈரான் போர் எஃபெக்ட் ரொம்ப சீரியஸ் ஆகுது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக வணிக கேஸ் சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 19 கிலோ எடை கொண்ட வணிக கேஸ் சிலிண்டரின் விலை நேற்று ஒரே நாளில் 993 ரூபாய் உயர்த்தப்பட்டது. டெல்லியில் 3071 ரூபாயாகவும், சென்னையில் 3237 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வால் ஹோட்டல்களில் உணவு விலைகளும் அதிகரித்துள்ளது. அடுத்ததாக பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 4 முதல் 5 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் வீடுகளுக்கான கேஸ் சிலிண்டர் விலை 40 முதல் 50 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரியவந்துள்ளது. இந்த சூழலில் வணிக சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக தங்கும் விடுதிகள் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தமிழ்நாடு ஐடி விடுதி மற்றும் பிஜி ஓனர்ஸ் அசோசியேஷன் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிலிண்டர் ரூபாய் 6000 முதல் ரூபாய் 7000 கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் உள்ளது. விறகு அடுப்புகளை பயன்படுத்தி எங்களால் முடிந்த அளவுக்கு உணவு வழங்கி வருகிறோம். ஆனால் விறகுகளின் விலையும் விண்ணளவு உயர்ந்துள்ளது. மளிகை பொருட்களின் விலையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எனவே வரும் 5ஆம் தேதி முதல் விடுதிகளில் 4 பேர் தங்கும் சாதாரண அறைக்கு 6500 ரூபாயும், ஏசி அறைக்கு 7500 ரூபாயும் வசூலிக்கப்படும். 3 பேர் தங்கும் சாதாரண அறைக்கு 7000 ரூபாயும், ஏசி அறைக்கு 8000 ரூபாயும் வசூலிக்கப்படும். 2 பேர் தங்கும் சாதாரண அறைக்கு 8000 ரூபாயும், ஏசி அறைக்கு 9000 ரூபாயும் வசூலிக்கப்படும். இது குறைந்தபட்ச தொகைதான். ஒரு சில விடுதிகளில் அவர்கள் கொடுக்கும் வசதிகளை பொறுத்து இந்த விலை மாறுபடும் என தமிழ்நாடு ஐடி விடுதி மற்றும் பிஜி ஓனர்ஸ் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது. சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் படிக்கும் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்லும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என பலரும் ஹாஸ்டலை நம்பியுள்ளனர். அவர்கள் தற்போதைய கட்டண உயர்வால் கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளனர். நீட் தேர்வு எழுத போறீங்களா? டிரஸ் கோட்ல பெரிய மாற்றம். எதுக்கெல்லாம் தடை? என்டிஏ முக்கிய அறிவிப்பு. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கும் தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வை நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடக்கிறது. பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:20 மணி வரை மாலை 5:20 மணி வரை தேர்வு நடக்கிறது. நாடு முழுவதும் இந்த தேர்வை சுமார் 22.79 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். தமிழகத்தில் மட்டும் 1 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். இதற்காக சென்னை, மதுரை, திருச்சி, நெல்லை, கோவை, ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் நீட் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வின் போது மாணவ மாணவிகள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. அதன்படி தேர்வுக்கு வரும் மாணவர்கள் மதியம் 1:30 மணிக்குள் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும். 1:30 மணிக்கு பிறகு வரும் மாணவர்களுக்கு தேர்வு எழுத அனுமதி கிடையாது. வழக்கமாக அரைக்கை சட்டைகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் இம்முறை முழுக்கை சட்டைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் மெல்லிய ரக ஆடைகளை மட்டுமே அணிந்து வர வேண்டும். மத நம்பிக்கையின்படி குறிப்பிட்ட உடைகளை அணிந்து வருபவர்கள் கூடுதல் பரிசோதனைக்காக தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே வர வேண்டும். எளிமையான காலணி, செருப்புகளை அணியலாம். அதிக உயரம் கொண்ட ஷூக்கள், காலணிகளுக்கு அனுமதி இல்லை. மோதிரம், வளையல், கம்மல், மூக்குத்தி, செயின், கண்ணாடி, தாயத்து, பெல்ட் அணியக்கூடாது. செல்போன், கால்குலேட்டர் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு அனுமதி இல்லை. தேர்வர்கள் தண்ணீர் பாட்டில்கள் எடுத்து செல்லலாம். ஆனால் அவை டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டும். மேலும் சந்தேகங்களுக்கு 01407590000 01169227700 ஆகிய எண்களை தேர்வர்கள் தொடர்பு கொள்ளலாம் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திடீரென சினுங்கிய மொபைல் போன்கள், வைப்ரேஷனுடன் வந்த அபாய எச்சரிக்கை. நாடு முழுவதும் பரபரப்பு. நாடு முழுவதும் இன்று பகல் 11:40 மணிக்கு பொதுமக்களின் மொபைல் போன்களில் அபாய எச்சரிக்கை சத்தம் ஒலித்தது. போனை வைப்ரேஷன் மோடில் போட்டது போல அனைவரது மொபைல் போன்களும் அதிர்ந்தன. ஏதோ ஒரு எச்சரிக்கை செய்தி டிஸ்பிளேவில் தெரிந்ததால் மக்கள் பதற்றமடைந்தனர். வீடுகள், அலுவலகங்கள், தொழில் நிறுவனங்கள், பயணத்தில் இருந்தோர் என அனைவரின் மொபைல் போன்களும் ஒரே நேரத்தில் இந்த தகவலை ரிசீவ் செய்தன. அதில் பேரிடர் மற்றும் ஆபத்து காலங்களில் மக்களை உஷார்படுத்த உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள செல் பிராட்காஸ்ட் சேவையின் சோதனை முயற்சி இது. மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்று வாசகம் இடம்பெற்றிருந்தது. வெள்ளம், சுனாமி, நிலநடுக்கம் உள்ளிட்ட பேரிடர் காலங்கள், போர்க்காலங்களிலும் மக்களுக்கு உடனடியாக அபாய எச்சரிக்கை தகவலை அனுப்ப இந்த நடைமுறை கடைபிடிக்கப்படும். அதற்கான சோதனை முயற்சி இன்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் கூறியதாவது, செல் பிராட்காஸ்ட் சிஸ்டம் மூலம் அனுப்பப்படும் இந்த அலர்ட் SMS போன் கால் போன்றது அல்ல. சிம் கார்டுக்கும் செல் பிராட்காஸ்டுக்கும் சம்மந்தம் இல்லை.
சிம் கார்டே இல்லாத போன்களுக்கும் இவ்வகை அலர்ட்டை ரிசீவ் செய்யும். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் சார்பில் இந்த சோதனை முயற்சி இன்று மேற்கொள்ளப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள மாநிலங்கள், அண்டை நாடுகளின் எல்லைகளை ஒட்டிய மாநிலங்கள் தவிர பிற பகுதிகளில் செல்ஃப் பிராட்காஸ்ட் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது என்றனர். லைஃப் ஜாக்கெட் பண்டல் கூட பிரிக்கல. படகு மூழ்க சில நிமிடத்துக்கு முன் பகீர். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூர் அருகே நர்மதை ஆற்றில் பார்கிய அணை கட்டப்பட்டுள்ளது. இங்கு சுற்றுலா பயணியருக்கான படகு சவாரி இயக்கப்படுகிறது. புதன்கிழமை மாலை 6 மணிக்கு 2 ஊழியர்கள் மற்றும் 30 சுற்றுலா பயணிகளுடன் படகு சென்றது. அப்போது பலத்த காற்று வீசியதில் படகு கவிழ்ந்தது. படகில் இருந்த பெண்கள், குழந்தைகள் உட்பட பலரும் நீரில் மூழ்கத் தொடங்கினர். அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் 18 பேர் மீட்கப்பட்டனர். எஞ்சியவர்கள் என்ன ஆனார்கள் என்பதே தெரியவில்லை. நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு 9 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். விபத்தில் சிக்கிய பலரை காணவில்லை. அவர்களை கண்டறியும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் படகு விபத்தில் சிக்கியது பற்றி அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. விபத்துக்கு முன் படகில் 30 சுற்றுலா பயணிகள் இருந்துள்ளனர். கூடுதலான பயணிகள் படகில் ஏற்றப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. படகில் பயணித்தவர்களுக்கு உயிர்காக்கும் லைஃப் ஜாக்கெட் வழங்கப்படவில்லை. திடீரென பலத்த காற்று வீசிய போது படகு தள்ளாடியது. அப்போதும் படகு இயக்கியவர்கள் உஷாராகவில்லை. சூறை காற்று மற்றும் ராட்சத அலை அடித்ததால் பயணிகள் பீதியில் கதறினர். படகை கரைக்கு விடுங்கள் என்று அலறினர். ஆனால் படகு, காற்று, அலைச்சத்தம் அதிகமாக இருந்ததால் ஊழியர்களுக்கு எதுவும் கேட்கவில்லை. மீண்டும் கரைக்கு வரும்படி விடுக்கப்பட்ட எச்சரிக்கையை படகோட்டிகள் அலட்சியப்படுத்தி உள்ளனர். படகு மெல்ல மெல்ல மூழ்கத் தொடங்கும் போதுதான் லைஃப் ஜாக்கெட் அடங்கிய மூட்டையே பிரிக்கப்பட்ட பகீர் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. ஹொசூரை உலுக்கிய வெடிப்பு. 100 மீட்டர் தாண்டி விழுந்த டேங்க் கான்கிரீட் கம்பியோடு பெயர்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரைச் சேர்ந்தவர் ரகு. மாரச்சந்திரம் செல்லும் வழியில் கார்பன் கேஸ் கம்பெனி வைத்துள்ளார். இங்கிருந்து வெல்டிங் பட்டறை, தனியார் நிறுவனங்களுக்கு CO2 கேஸ் சப்ளை செய்யப்படுகிறது. சிலிண்டர்களில் CO2 அடைக்க 3 பணியாளர்கள் உள்ளனர். அதில் ஜீவா என்பவர் இன்று காலை வழக்கம் போல கம்பெனியை திறக்கச் சென்றுள்ளார். அப்போது CO2 நிரப்பியிருந்த டேங்க் திடீரென வெடித்து சிதறியது. சிதறிய டேங்க் பாகங்கள் 100 மீட்டர் தாண்டி அருகில் இருந்த காட்டுக்குள் விழுந்தன. கேஸ் கம்பெனி கட்டடம் உருக்குலைந்து போனது. CO2 டேங்க் அருகில் அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் பில்லர் அப்படியே கம்பியோடு பெயர்ந்து தனியே விழுந்து கிடந்தது. இந்த கோர விபத்து நடக்கும் முன்னரே பணியாளர் ஜீவா சுதாரித்து அங்கிருந்து தப்பிச் சென்றதால் காயங்கள் இன்றி தப்பினார். ஆள் நடமாட்டம் குறைவான காலை நேரம் விபத்து நடந்ததால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சம்பவம் குறித்து பாகலூர் போலீசார் விசாரிக்கின்றனர்.